என் பேர் ரஜினி. நான் வேலூர் மாவட்டம் சேர்ந்தவன். எங்களது குடும்பம் வந்து அங்கே ஒரு 300 குடும்பம் இருக்குது எங்கள் வில்லேஜில். அங்கே மலையில் வாழ்கிறாங்க. சில பேர் அங்கே விட்டு நாங்கள் மெரினா சென்னைக்கு வந்து எங்கள் முன்னோர்கள் வந்தாங்க பார்ப்பாங்க போயிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு வாழ்வாதாரமே சென்னை தான். மெரினா பீச்சுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு குழந்தை பொறுக்கிறது சிலம்பமாக பொறுத்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டம், வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்டாலின் ஐயா சரி இது மாதிரி எங்களுக்கு ஒரு ஓம் போட்டி கொடுத்துடணும். எங்களுக்கு ஒரு மாதம் முன்னாடியே சொன்னாங்கப்பா உங்களுக்கு நரிக்குறவங்களுக்கு உங்களுக்கு ஓம் போட்டி தரோம். நீங்கள் சார் நான் வெளியே இல்லை உங்கள் இருக்கிற இடத்துல ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு தந்துடுறோம். நீங்கள் இருப்பீங்களா சார்? நீ அப்படி போட்டு கொடுத்தா உங்களுக்கு கோடி புண்ணியமாக இருக்கும். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இது மாதிரி கடுக்கு இது மாதிரி கட்டி கொடுப்பாங்க, நாங்கள் இது மாதிரி இடத்துல இருப்போம். நாங்கள் சுமார் இது மாதிரி கட்டினா கூட நான் இருப்பேனோ இல்லையோ எனக்கே சந்தேகமாக்கிது. சில பேரால் பங்களா எப்படி இதுன்னு பார்க்கல. எங்கள் வீடு பார்த்தா ஓலை குடிச்சு. நான் இவ்வளோ திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா இவ்வளோ என் கனவுல வர்ற மாதிரி ஃபீலிங். நம்மளுக்கு சென்னையில் ஏதோ ஒன்று நடக்குன்னு ஒரு கனவு வர்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்டாலின் ஐயா இவ்வளோ பெருசு அமூர்வமாக கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றி ஸ்டாலினுக்கு, ரொம்ப நன்றி உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப நன்றி. கோடான நன்றி. அவர் நல்லா இருக்கணும், குடும்பத்தை நல்லா இருக்கணும். இப்போ சில பேர் வந்து சாமி கும்பிடணும், பெரிய சாமி கும்பிடணும், அவங்களுக்கு இப்படின்னு ஒரு எமேஜ் இருக்குது. அது மாதிரியால எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு நரிக்குறவ சமுதாயத்தை என்னை வாழ வச்ச தெய்வத்துக்கு கோடி நன்றி வணக்கம். இது மாதிரி இடம் நிறையா நரிக்குறவர் இருக்காங்க, அவங்களுக்கு கூட நல்லது செய்யணும். இது ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயாவும் முதலமைச்சர் ஐயாவும் 2 பேரும் நரிக்குறவ சமுதாயத்தை வளர வைக்கணும்.